பூரி சுடும் வாசம் வந்ததே பக்கத்து வீட்டு நிலா. இதுதாங்க இந்த பூரியோட தலையெழுத்து. எப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல பூரி செய்யறாங்களோ அப்பெல்லாம் நம்ம வீட்டுல அடுத்த நாள் பூரி செஞ்சே ஆகணும். அதனால தாங்க காலையில் எந்திரிச்சது உருளைக்கிழங்கு வேக போட்டு மாவை பிணைஞ்சு வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அறுத்து ரெடியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேன்ல 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கிட்டு நாம அறுத்து வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் அது 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லைய நல்லா கிரைண்ட் பண்ணி அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல கொதிச்சதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சா பூரி கிழங்கு ரெடி. நாளைக்கு இங்க எடுத்த வீட்டுல பூரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.